வெல்கம் டு சனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சிம்பிளான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிக்கன் சீஸ் பால்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நான் ஒரு 150 கிராம்ஸ் போன்லெஸ் சிக்கன் மிக்சியில் பல்ஸ் மோடில் இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இது கூட சில மசாலாலாம் சேர்த்து மேரினேட் பண்ணிடலாம். இப்போ மேரினேஷனுக்காக இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு டிக்கா மசாலா, ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் அண்ட் இது கூட ஒரு மேரினேஷன் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த பேஸ்ட் நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு ரெட் கலர் கேப்சிகம், ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகாய், ஒரு பெரிய பஜ்ஜி மிளகாய் இல்லைன்னா பெங்களூர் மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், இது எல்லாமே தண்ணி எதுவுமே ஊற்றாமல் ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கேன். அந்த பேஸ்ட் ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மேரினேஷனுக்கு தேவையான அளவுக்கு சால்ட், 1 ஸ்பூன் அளவுக்கு டார்க் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த சிக்கன் கீமாவில் நம்ம ஆட் பண்ண மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சிக்கன் கீமாவுக்கு ஒரு நல்ல டெக்ஸ்சர் கொடுக்கறதுக்காக நான் 2லேருந்து 3 பீஸ் ப்ரெட்டை மிக்சியில் குறைப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன், ஒரு பிரெட் க்ரம்ஸ் மாதிரி. அதை ஒரு கப் அளவுக்கு நான் இது கூட ஆட் பண்ணி நல்லா பைண்ட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணும்போது இது நம்ம பாலாக பிடிக்கும் போது ஒரு நல்ல டெக்ஸ்சர் கொடுக்கும். இப்போ இந்த சிக்கன் மிக்ஸ்சர் ரெடி பண்ணதுக்கப்புறம் நான் உள்ளே சீஸ் ஸ்டஃப் பண்ணி ஒரு பால் மாதிரி பிடிக்க போகிறேன். இப்போ இந்த மிக்ஸ்சரில் ஒரு சின்ன போர்ஷன் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பாலில் லைட்டாக ஒரு குழி மாதிரி பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சீஸை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த சீஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். மொசரல்லா ஆட் பண்ணிங்கன்னா நல்லா சீஸ் புல்லோடு வரும். நான் இதில் செடார் சீஸ் ஆட் பண்ணுறேன். இதே மாதிரி இந்த மிக்ஸ்சர்லேருந்து சின்ன சின்ன போர்ஷன்ஸாக எடுத்து அதுக்குள்ளே சீஸை ஸ்டஃப் பண்ணி இப்படி பால் மாதிரி பிடிச்சி வச்சுருங்க. ரொம்ப அழுத்தம் கொடுக்காம லைட்டாக நீங்கள் ரோல் பண்ணாலே இந்த பால் எல்லா சைடும் உடையாமல் கரெக்டான டெக்ஸ்சரில் வந்துடும். இப்போ சீஸ் ஸ்டஃப் பண்ணி இந்த சிக்கன் பால்ஸ்லாம் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு அவுட்டர் லேயர் கொடுக்கறதுக்காக ஒரு கப்பில் ஒரு எக் உடைச்சி அதில் நான் கொஞ்சமாக சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணி நல்லா அடித்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்க எல்லா பால்ஸுமே இந்த எக்கில் ஒரு தடவை போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். இது ரொம்ப லைட்டாக ஹேண்டில் பண்ணுங்கள், ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேணாம். இப்போ எக்கில் இது நல்லா இது ரோல் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸோடு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பாலோட எல்லா சைடுமே பிரெட் க்ரம்ஸ் நல்லா அப்ளை ஆகணும். இந்த மாதிரி பண்ணுறப்ப நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நல்லா ஒரு கிறிஸ்பியான ஒரு அவுட்டர் லேயர் உள்ளே நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ இதே மாதிரி நான் ரோல் பண்ணி வச்சுருக்க எல்லா சிக்கன் சீஸ் பால்ஸுமே இப்படி ஒரு லேயர் மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த சிக்கன் சீஸ் பால்ஸை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஹீட்டை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வைங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வேணாம். இங்கே ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா சீக்கிரமாக கருப்பாயிடும், ப்ராப்பராக வெந்து வராது. இப்போ இந்த பாலோட எல்லா சைடுமே 1 to 2 minutes நல்லா திருப்பி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது எல்லா சைடுமே ஈவனாக குக் ஆகி ஈவனான ஒரு கலரோட கிடைக்கும். ரொம்ப அழுத்தம் கொடுக்காம இது ஜென்டலாக எல்லா சைடும் திருப்பி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் சீஸ் பாலோட எல்லா சைடுமே ஈவனாக குக் ஆகி நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போ நான் இது ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிறேன். இந்த சிக்கன் சீஸ் பால்ஸை கிட்ஸ் ஈஸியாக எடுத்து சாப்பிட்றதுக்காக ஒரு டூத் பிக் எல்லாத்தையும் நான் அப்படி குத்தி வச்சுருக்கேன்.
இப்போ இதுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் ஏதாவது ஒரு மயோனைஸ் வந்து நீங்கள் ட்ரிசில் பண்ணிக்கலாம். பாருங்கள், செம்ம கிறிஸ்பி அண்ட் கோல்டன் ப்ரௌன் கலரில் சூப்பராக இந்த சிக்கன் சீஸ் பால்ஸ் வந்து ரெடியாக இருக்குது. இது ஓப்பன் பண்ணால் சீஸ் நல்லா மெல்ட் ஆகி அந்த சீஸ் புல்லோட வரும். இந்த சூப்பர் டேஸ்டியான சிக்கன் சீஸ் பால்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹாப்பி குக்கிங். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.